வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தென்னையில் ஊடுபயிர் சாகுபடியாக எலுமிச்சை சாகுபடி. தனிப்பயிராக பண்ண முடிகிறவங்க தாராளமாக பண்ணலாம் எலுமிச்சையை. இது தென்னையில் கூடுதல் வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எலுமிச்சையை ஊடுபயிர் சாகுபடி செய்கிறோம். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, காண்டாமிருகம் வண்டுக்கிட்டேருந்தும் ஒரு பாதுகாப்பு. எலுமிச்சையை ஊடுபயிர் பண்ணுறப்போ காண்டாமிருகம் வண்டு தென்னையை பாதிக்காமலும் இருக்கும். இப்போ இந்த எலுமிச்சைக்கான விற்பனை வாய்ப்பு பார்த்திங்கன்னா எல்லா பகுதியிலும் இருக்கா என்னன்னு தெரியல. அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பகுதிகளில் செய்யுங்க. ஏன்னா இப்போ எங்கள் பகுதிகளில் எல்லாத்துக்குமே விற்பனை வாய்ப்பு இருக்குது. எலுமிச்சைக்கு இருக்குது, பலாவுக்கு இருக்குது, காய்கறிகளுக்கு இருக்குது, மலர் சாகுபடிக்கும் உண்டு. அதனால் எல்லாத்துக்குமே இங்கே ஏலக்கடைகள் இருக்கிறதுனால எங்கள் ஏரியாவில் எல்லா விவசாயமே செய்கிறாங்க. இப்போ உங்கள் பகுதியில் எலுமிச்சைக்கு விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு செய்யுங்க. ஏன்னா எலுமிச்சைக்கான தேவை அதிகமாக இருக்குது. கோயிலில் விளக்கு போடுறதாகட்டும், ஊறுகாய் கம்பெனிகள், அப்புறம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடைகள் எல்லாத்துக்குமே தேவைப்படுது. பார்த்தா அதுக்கு வீட்லேயும் லெமன் ரைஸ்க்குன்றதுக்கும் எலுமிச்சை தேவைப்படுது. அது மாதிரி எலுமிச்சைக்கான தேவை அதிகமாகவே இருக்குது. இந்த எலுமிச்சை தென்னையில் ஊடுபயிராக பண்ணுறப்ப தென்னை மரத்தை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 8 அடி அந்த மாதிரி தள்ளி 8 அடி 10 அடி தள்ளி கூட வச்சுக்கலாம். ஏன்னா அந்த தென்னை மட்டை விழுகிறப்ப அந்த கன்றுகளை ஒடிச்சுப்படக்கூடாது. அது மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு 2 மரத்துக்கு இடையில் எவ்வளோ கேப் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தென்னைக்கு இன்னொரு தென்னைக்கு இடையில் ஒரு எலுமிச்சையோ இல்லை 2 நமக்கு தகுந்தாற் போல் வச்சுக்கலாம். எலுமிச்சை பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துலேயே பூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாலும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நல்லபடியாக காய்க்க ஆரம்பிச்சிடும். நல்ல ஈல்டு வர ஆரம்பிக்கும். இந்த அது கன்றுகள் வைக்கிறதுல பார்த்திங்கன்னா கன்றுகள் நாட்டு ரகமாக தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த புளியங்குடி அந்தோணிசாமி ஐயா ரகம்லாம் சிறப்பாக இருக்கும். இது மாதிரி நாட்டு ரகங்களாக தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல சாறு வர்ற ரகங்களுக்கு தான் விற்பனை வாய்ப்பு அதிகம். ஒரு சில ரகங்கள்லாம் நர்சரியில் கொடுப்பாங்க, கொத்து கொத்தாக காய்க்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது சாரே வராது. காயெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும். வெட்டி பார்த்திங்கன்னா சோறாக இருக்கும், சாறு வராது. அது வாங்கவே மாட்டாங்க மார்க்கெட்டில். இப்போ நல்ல நாட்டு ரகமாக சாறு வர்றதா இருந்தால் ஒரு 20 காய் 1 கிலோ வரும். சில நேரங்களில் இப்போ அன்சீசனில் பார்த்திங்கன்னா 5 ரூபா 10 ரூபா தான் போகும் எலுமிச்சை. இதே சம்மரில் பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபா ரேஞ்சில் ஆரம்பிக்கும். அந்த கோடை காலத்தோட உச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கோடை காலத்தில் நல்ல சம்மரில் பார்த்திங்கன்னா ஒரு 100 150 ரூபா அந்த ரேஞ்சிலையும் விற்கும். அப்படிங்கிறப்ப மற்ற நாட்களில் 5 ரூபா 10 ரூபா போகிறதையும் இந்த கோடை காலத்தில் விற்கிற இந்த 100 150 ஈக்குவல் பண்ணிடும். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபாயாவது கிடச்சிரும் கிலோவுக்கு. மற்ற டயத்தில் விற்றது இந்த சம்மரில் விற்றதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா. அது மாதிரி நாட்டு ரக கன்றுகளை தேர்ந்தெடுத்து வைங்க. கன்றுகள் வச்சு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்ப்போம். கன்றுகள் வாங்கி நடவு செய்கிறதுக்கு முன்னாடி கன்றுகளோட கவரை பிரிச்சுட்டு, அதாவது அசோஸ்பைர கலவை, அதாவது அசோஸ்பைரத்தில் நுண்ணுயிரியில் தண்ணியிலையோ நீராகாரத்திலையோ கரைச்சிக்கிட்டு அதில் இந்த கன்றுகளை முக்கி எடுத்து நடவு செய்யுங்க. அப்படி செய்கிறப்போ வேரல்கள் நோய் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அப்புறம் இன்னொரு விஷயம், களிமண்ணில் தயவு செய்து இந்த எலுமிச்சையை சாகுபடி பண்ணாதீங்க. இப்போ வயலில் தென்னை போட்டுருதுன்னு வைப்பீங்க, அங்கே இந்த எலுமிச்சை சாகுபடி ஒன்றும் செய்யாதீங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணி நின்றாலும், ஒரு சில நாள் தண்ணி நின்றாலுமே வேரல்கள் நோய் வரும், பூஞ்சான தாக்குதலும் ஆகும், உள்ளாகும், எலுமிச்சை பட்டு போயிடும். அதனால் களிமண், வெள்ளையில் இந்த மாதிரி இடங்களில் அந்த எலுமிச்சையை நடவு செய்ய வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு செலவாக போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நல்ல செம்மண், சரளை இந்த மாதிரி நல்ல மண்கண்ட உள்ள இடத்துல தாராளமாக அந்த எலுமிச்சையை செய்யலாம். அப்புறம் கன்றுகள் நடவு செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை வரும்னா, அந்த கொம்பு பூச்சி தாக்குதல். அது ஒரு மஞ்சள் கலர் வண்ணத்து பூச்சி மாதிரி நம்ம எலுமிச்சை இலையில் உட்காரும், முட்டையிட்டு வச்சுட்டு போயிடும். அது குஞ்சு பறித்து புழுவாகி அந்த புழுக்கள் இலையை திங்க ஆரம்பிச்சிடும். தின்னுட்டு கொம்பு பூச்சி மாதிரி வளர ஆரம்பிக்கும். பச்சை பூச்சியாக இருக்கும், 2 கொம்புகள் இருக்கும், கடன்னு இலையை திங்கும். பார்த்திங்கன்னா குச்சி மட்டும்தான் இருக்கும், எலுமிச்சை இலையே இருக்காது. அதுக்கப்புறம் கூட்டு புழுவாகி வெடித்து திருப்பி வண்ணத்து பூச்சியாக பறந்து போயிடும். இப்படி அது வண்ணத்து பூச்சியாக திருப்பி பறந்து போகிற அளவுக்கு விட்டோம்னா செடி போயிடும். அதனால் 2-3 நாளைக்கு ஒரு டைமாவது இந்த எலுமிச்சங்கன்றுகளை பார்வையிடணும். அதில் அந்த கொம்பு பூச்சி இலை தின்றுருக்கா, எச்சம் போட்டிருக்கா, உருண்டை உருண்டையாக எச்சம் கீழே கிடந்துச்சுனாலும் அந்த செடியில் பூச்சி இருக்குன்னு அர்த்தம். அந்த பூச்சியை பார்த்து ஒரு குச்சியால் குத்தி எடுத்து நசுக்கி போட்டுறணும். இது கொஞ்சம் கன்றுகள் வளர்கிற வரைக்கும் இந்த இதை கவனமாக பார்த்துக்கணும். அப்போ தான் கன்றுகள் வேகமாக வளரும். இல்லாட்டி இலை இல்லாட்டி வெறும் தண்டு வச்சுக்க தண்டு கன்று வளர முடியுமா? கஷ்டம் இல்லையா? அடுத்து கன்றுகள் பெருசாகிடுச்சுனாக்கா அந்த இலையில் இலை சுருட்டு நோய் வரும். அந்த மஞ்சள் புள்ளியாக விழுகும் இலையில். அது காயிலையும் விழுகும். அந்த மாதிரிலாம் காயில் புள்ளி இருந்தால் சாறு சரியாக இருக்குன்னு சரியான விலை கிடைக்காது. இதுக்கு என்ன செய்யலாம்னா, சூடோமோனாஸ் கலவை இருக்குல்ல, சூடோமோனாஸ் நுண்ணுயிர் வாங்கி
தண்ணியில் கலந்து ஸ்ப்ரேயர் வச்சு அடிச்சிடலாம், இல்லை தெளித்து கூட விடலாம். அந்த மாதிரி செய்கிறப்போ அந்த இலை சுருட்டு பிரச்சனையும் அந்த புள்ளி விழுகிற பிரச்சனையும் சரியாகும். இது மாதிரி பஞ்சகவ்யா அதெல்லாம் இயற்கையாகவே அமினம்லாம் இதெல்லாம் போட்டு வந்தாலே போதும். ரசாயனமே பயன்படுத்த வேண்டியதில்லை. 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் டர்கோடர்மா விரிடி, அசோஸ்பைரில்லாம் இந்த மாதிரி நுண்ணுயிரிகள் வந்து இந்த தோட்டத்தில் போட்டு வந்தாலே நல்ல விதமாக காய்க்கும். எலுமிச்சை சாகுபடி பார்த்திங்கன்னா தென்னையில் ஊடுபயிராக சிறப்பாக, ஏன்னா தென்னையும் நீண்ட காலத்துக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர், அதே மாதிரி எலுமிச்சையும் நீண்ட காலத்துக்கு நமக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர். அதனால் விவசாயிகள் நம்பி செய்யலாம். இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.